ஸ்கெட்சப்பில் மாடல் பண்ணதும் அதுக்கு கலர்ஸ் டெக்ஸ்சர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் ட்ரேலேருந்து கலர்ஸை சூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டில் அப்ளை பண்ணணும். மெட்டீரியல் ட்ரே எங்கே இருக்கும்னா டிஃபால்ட் ட்ரேல இருக்கும். ஸோ விண்டோ, டிஃபால்ட் ட்ரே, ஷோ ட்ரே கொடுங்க. இங்கே டிஃபால்ட் ட்ரேயில் மெட்டீரியல்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணுங்கள். கலரை சூஸ் பண்ணதும் மவுஸ் பாயிண்டர் பெயிண்ட் பக்கெட் டூலாக மாறிடும். அப்புறம் நம்மளுக்கு எந்த ஆப்ஜெக்ட்டில் வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணால் போதும், கலர் மாறிடும். இப்போ இந்த கலரை நான் வாலுக்கு அப்ளை பண்ணுறேன். வாலை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், வாலோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கலரை சூஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம கிளிக் பண்ணோம்னா இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், இன்கேஸ் ஆப்ஜெக்ட்டில் ஒரு பிளேனோடைய கலரை மட்டும் மாற்றணும்னா இந்த ஆப்ஜெக்ட்டை டபுள் கிளிக் பண்ணுங்கள். எந்த பிளேனோட கலரை மாற்றணுமோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிளேனை செலக்ட் பண்ணுறேன். வேறு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணி அந்த பிளேனை கிளிக் பண்ணுங்கள். அந்த பிளேனுக்கு மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிரும். இது ஒரு ஆப்ஷன். கலர் இல்லாமல் வேறு மெட்டீரியல்ஸ் லைக் வுட்டு, டைல்ஸ், மெட்டல், கிளாஸ் அப்படின்னு எந்த மெட்டீரியல்னாலும் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். நான் இப்போ இந்த ஃப்ளோர் ஸ்லாப்பை டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த ஃப்ளோர் ஸ்லாப்புக்கு நான் வுட்டன் டைல்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த பிளேனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேட்டகரியில் வுட்டை செலக்ட் பண்ணுறேன். ஒரு வுட் மெட்டீரியலை செலக்ட் பண்ணிவிட்டு பிளேனை கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், வுட் மெட்டீரியல் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி கலர்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.